உங்களோட வளர்ச்சிக்கு யூஸ் ஆகாம இருக்கோ அதெல்லாமே தானா ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சிஸ்டம் உங்க உடம்புக்கு உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்க உடம்பு கூட அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஒருத்தர் குடிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஒருத்தர் ஸ்மோக் பண்றாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துல சாட்டிஸ்ஃபைடா இல்ல, ஏதோ ஒரு விஷயம் வேணும், ஏதோ ஒரு ஹாப்பினஸ் வேணும். அந்த அன்சாட்டிஸ்ஃபேக்டரி எதெல்லாம் இருக்கோ அது மெடிடேஷன் பண்ணும்போது அந்த எனர்ஜி உள்ள போனதுக்கு அப்புறம் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மென்டல் எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் நடக்கும்போது அந்த எதெல்லாம் குறைய இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும், ஏதாவது ஒரு ரூபத்துல ஃபில் ஆயிடும். நீங்க ஒன்ஸ் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்கன்னா அந்த எனர்ஜினாலயோ பிகாஸ் ஆஃப் த நாலேஜ்னாலயோ அப்போ தேவையில்லாத விஷயம் மேல உங்களுக்கு ஃபோக்கஸே போகாது. ஏன்னா மெடிடேஷன் பண்ண பண்ண எனர்ஜி பாடியில ஒரு 6 ஜங்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் சக்ராஸ்ன்னு சொல்லுவோம். மூலாதார, சுவாதிஷ்டானம், மணிபூரக, அனாஹத, விசுத்த, ஆக்னை. எந்தெந்த சக்ராக்கு சம்பந்தப்பட்ட எந்தெந்த சக்ரா இம்பேலன்ஸ்டா இருக்கோ மெடிடேஷன் பண்ணும்போது அந்த சக்ரால அந்த எனர்ஜி போய் ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் நடக்கும். ஹீலிங் நடக்கும்போது அதுக்கு சம்பந்தப்பட்ட எதெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் குறையா இருக்கோ, எதெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கோ அது ஆட்டோமேட்டிக் ஹீலிங் நடந்துட்டு அந்த ஹீலிங் எந்த 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 லெவல்ல நடக்கும்னா எமோஷனல் லெவல்ல, மென்டல் லெவல்ல, ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நடக்கும்போது இந்த 3 லெவல்ஸ்ல நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் பிசிக்கல் பாடி மேல இருக்கும். ஸோ இது வந்து பாடிக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும்னா எனர்ஜி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் பேலன்சிங், செல்ஃப் ரிப்பேரிங் எல்லாம் நடக்கும்.